எழுதியிருக்கிறதே என்று உரைத்து சோதனைகளை வென்றதே இயேசுவின் விசுவாசம். பிதாவின் சித்தத்தை போஜனமாய் கொண்டதே இயேசுவின் விசுவாசம். உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று நின்றதே இயேசுவின் விசுவாசம். சிந்தனையினாலும் பாவம் செய்யாமல் சீர்வாழ்வு வாழ்ந்ததே இயேசுவின் விசுவாசம். உடன் ஜெபிக்க ஒருவரும் இல்லை என்றாலும் ஒண்டியாய் நிற்க துணிந்ததே இயேசுவின் விசுவாசம். கண்ணீரை சிந்தி செந்நீரையும் இரத்தத்தையும் சிந்தி கல்வாரி வரைக்கும் சென்றதே இயேசுவின் விசுவாசம். காட்டிக் கொடுக்க கையூட்டு லஞ்சம் பெற்றவனையும் சிநேகிதனே என்றதே இயேசுவின் விசுவாசம். பாவ மானிடர்க்காய் சிலுவையில் 2ஆம் மரணத்தை அடைந்ததே இயேசுவின் விசுவாசம். கடைசி நிமிடம் மட்டும் ஊழியம் செய்து கல்லனுக்கும் கானான் கதவை திறந்ததே இயேசுவின் விசுவாசம். மனிதனுக்கு மாதிரியாக வாழ்ந்து மனுஷீகத்தில் தெய்வீகத்தை காட்டியதே இயேசுவின் விசுவாசம். ஆவியானவர் உங்களுக்கு புரிவதற்கு உதவி செய்வார். இயேசுவின் விசுவாசம் என்ன? இந்த உலகத்தில் மனுஷனாக வாழும் பொழுது நீங்களும் நானும் இயேசுவை காட்ட வேண்டும். இயேசுவின் அன்பிற்கு சாட்சிகளாக நாம் விளங்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருப்பது முக்கியமல்ல. கிறிஸ்தவர்களாகவே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும்.